பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் என்ற ஒரு காணொளியை நான் தொடங்கி இருக்கிறேன். இந்த காணொளி மூலமாக வேதத்தின் வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் வார்த்தையாக சமாதானம் என்ற வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார்: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை என்று சொல்கிறார். ஆகவே உலகமும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது தற்காலிகமான சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானமே நிரந்தர சமாதானம். அதுவே பூரணமான சமாதானம். அந்த பூரணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆக நமக்கு எதிரான சூழ்நிலைகளோ, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், பதட்டமடையாதீர்கள். கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் செய்யுங்கள், கர்த்தரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய புத்திக்கு எட்டாத சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். மேலும் 9ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். யார் இந்த சமாதானத்தின் தேவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, அவர் சமாதான பிரபு. அவர் நம்மளோடு இருப்பார். அவர் நம்மை காத்து கொள்ளுவார், வழி நடத்துவார். ஆமென்.